ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டிஎம் கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்க லேடிஸ் பிளான் தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து விதை எப்படி சேகரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க அந்த செடி. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் மொக்கு. அதில் இப்படி தான் மொக்கு இருக்கும். இது அதிலிருந்து நிறைய கிளை அந்த மொக்கு வந்து பிரிஞ்சு வருங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் மொக்கு வைக்கும். நான் அடுத்தது காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் அந்த குட்டி மொக்கு காட்டினால அது தாங்க இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. பூ இப்படி தாங்க இருக்கும். நான் பூ இன்னும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பூ வந்து இந்த மாதிரி தான் குட்டியாக தான் இருக்கும். பார்க்க க்யூட்டாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். உள்ளே எல்லோ கலரில், மேலே வந்துட்டு ஒயிட்டும் எல்லோவும் கலந்த மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஆயிரும். இது வந்து ஃபஸ்ட் பேட்சுங்க. நான் 2 பேட்சாக வந்து இந்த விதையை சேகரிச்சிருப்பேங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வச்ச மொக்கெல்லாம் வந்துட்டு காஞ்சு அது வந்து ரொம்ப காஞ்சிருச்சுன்னா கொட்டிருங்க, வெடித்து அது கொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நமக்கு விதை வேணுங்கிறதுனால நான் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு பறிச்சிருவேங்க. பறித்து வந்து வெயிலில் காய வச்சு இல்லைனா நிழல்லையே காய வச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் பொறிக்கப்போ சரியாக போயிருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்சில் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. சரி வாங்க செகண்ட் பேட்ச் பொறிக்கலாம். அது பொறித்து ஒரு 2 வாரத்தில் நான் வந்து செகண்ட் பேட்ச் பொறிக்கிறேங்க. இப்போ வந்து செகண்ட் பேட்ச் சரி இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விதை இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. அந்த பூவெல்லாம் இதுக்கப்புறம் விதைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்புறம் ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணுறேங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு இது 3 செடி தாங்க இருக்குது. 3 செடியில் இருக்க எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த செடி அவ்வளோதான் வராதுங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே அந்த செடி கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த செடி தலையாது. இப்போ வந்துட்டு 3 செடியிலையுமே நான் வந்து கட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது. கேரட்டும் வச்சுருக்கேன், அது அப்படியே தழைஞ்சிட்ருக்குங்க. இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பூ தனியாகவும் அந்த குச்செல்லாம் தனியாகவும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா குச்சோடு போட்டு நம்ம விதை எடுத்தோம்னா அது இன்னும் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பூவெல்லாம் கட் பண்ணிடலாம். இதை நம்ம வந்துட்டு இன்னும் 1 டே வந்து வெயிலில் நல்லா வச்சோம்னா நல்லா எல்லாமே காஞ்சிரும். நம்ம விதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டு இருக்கும். செடியிலேருந்து பறித்ததும் அந்த தண்டோட ஈரப்பதம்லாம் இருக்கும். அதனால் சரியாக வந்துட்டு விதை எடுக்க முடியாது. நம்ம ஒரு நாள் வந்துட்டு ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் அதை உதிர்த்து காட்டுறேன். விதை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அந்த ஒயிட் கலர் பூ வந்துட்டு உதுத்தோம்னா அதுக்குள்ள அடியில் வந்து விதை இருக்குங்க. மேலே மொசுன்னு இருக்கிறது வந்துட்டு எடுத்துட்டோம்னா விதை இருக்குங்க. அவ்வளோதாங்க. அது ஒரு 2 நாள் காய வச்சுக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ வந்து இதுலேருந்து விதை எடுத்துக்கலாம். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா வந்துட்டு எப்பயும் போல் சாதம் பிணைஞ்சா எப்படி பிசைவீங்க அந்த மாதிரி கையில் வந்துட்டு தேய்ச்சி விட்டிங்கனாலே ஃபுல்லாக வந்துட்டு எல்லா விதையும் கீழே போயிடும். அந்த திப்பி எல்லாம் மேலே வந்துடுங்க. ஃபுல்லாக கையிலேயே வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. ரொம்ப லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும், எல்லா விதையுமே கொட்டிடும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ இவ்வளோ விதை வந்துட்டு அதுலேருந்து வந்திருக்கு, தூசி வந்திருக்கு. இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து விதையாயிருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. இதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். அதை லைட்டாக ஊதி விட்டு எடுத்தோம்னா முடிஞ்சிச்சுங்க. நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ விதை கிடச்சிருக்குங்க. விதை பார்த்திங்களா அப்படியே உதுத்து விட்டோம்னா நல்லா உதிரியாக வரணுங்க. நம்ம அப்படியே பச்சையாக வந்து விதை எடுத்துருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்து விதை வந்திருக்காது. ரொம்ப வந்துட்டு ஈரப்பதம் இருக்கிறனால இந்த அளவுக்கு உதிரியாக வராதுங்க. கொஞ்சம் காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே உதிரியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஜீரகம் மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு நல்லா பார்க்க ஜீரகம் மாதிரியே தாங்க அந்த விதை இருக்கும். யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விதை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை கிடச்சிருக்குன்னு. வெறும் 3 செடியிலேருந்து நமக்கு இவ்வளோ விதை கிடச்சிருக்குங்க. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இது வந்துட்டு நம்ம எப்படி சேகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி எடுத்துக்கிறேன். பாலித்தீன் கவர்னால் ஜிப்லாக் கவருங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் எப்பயும் வந்துட்டு எந்த விதை சேகரித்தாலும் இந்த மாதிரி ஒரு நேம் எழுதிக்குவேன். இந்த டேட்டில் இந்த விதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த நேமோட விதையோட பேர் எழுதி வச்சுக்குவேங்க. அப்படி தான் இதுலேயும் எழுதி வச்சுருக்கேன்.
இப்போ வந்துட்டு இந்த விதையை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிப்லாக் கவரில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஷீட் அதில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். விதை வந்துட்டு எப்பயும் சேகரிக்கணும், ரொம்ப நாள் நமக்கு விதை வரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் வந்துட்டு சாம்பல் கொஞ்சம் ஆட் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த விதையோட முளைப்பு திறன் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியும் எல்லா விதைக்கும் குறிப்பிட்ட நாள் தான் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப நாள் வேணும் அப்படின்னா சாம்பல் வந்து அதுக்குள்ளே கொஞ்சமாக போட்டு வைங்க. சாம்பல் சத்தில் வந்துட்டு முளைப்பு திறன் இன்னும் அதிகம்தான் ஆகும், கம்மியாகாதுங்க. நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிடுவேன். அதனால் சரி ஓகே அடுத்த டைம் பேட்ச் எடுக்கப்போ வந்து சாம்பல் போட்டு எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இதில் வந்துட்டு எந்த ஒரு சாம்பலும் சேர்த்தலை. அப்படியே வந்து பேக் பண்ணி வைக்கிறேன். அம்மா தான் இதை பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த ஷீட்டையும் அதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டு அந்த கவர் வந்து மூடி வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சுங்க. நாம் எப்பயும் வந்து ஏதாவது பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா அதில் போட்டு வச்சுருவாங்க. இப்போ நான் இந்த இதில் ஜிப்லாக் கவரில் எவ்வளோ விதை வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஜிப்லாக் கவரில் பாதி கவர் விதை வந்திருக்குங்க 3 செடியிலேருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.